பௌத்திரம் 18ல், அதான் மூல நோயில் பௌத்திரங்கிறது ஒரு நோய். இது யாருக்கு வரும்னா, சிலேத்தும உடம்பு உள்ளவங்களுக்கு தான் பொதுவாக பௌத்திரமே வரும். அதில் ஆசன பௌத்திரம். இந்த ஆசன பௌத்திரம் எப்படி இருக்குன்னா, இந்த நோய் வந்தவங்க குணம் எப்படி, அந்த தன்மை, அந்த நோயோட தன்மை எப்படி இருக்குன்னா, உடம்பெல்லாம் ஊரில் இருக்க மாதிரி இருக்கும், வலிக்கும், காய்ச்சல் அடிக்கும், உடம்போட நிறமே அவங்க தன் நிறத்துலேருந்து மாறிடும், வெளியேறிடும். ஆசனத்தில் குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இடுப்பு பகுதி ரொம்ப கடுத்துரும், இடுப்பு கடுத்துரும். அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியாது, ஒரு இடத்துல உட்கார முடியாது. அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த நோய் உள்ள இடம், அந்த ஆசன வாயை சுற்றி உள்ள பகுதி வந்து கட்டியாயிரும். பொதுவாக இவங்களுக்கு அப்பப்போ மயக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாம் ரொம்ப மயங்கின மாதிரியே தான் இருப்பாங்க. மலம் கழிக்கும்போது சிகப்பு நிறத்தில் இரத்தமும், அதாவது சிகப்பு நிறத இரத்தமும் சீலும் கலந்து வடியும், மலத்தோடு வடியும். ஒரு சில நேரம் சீலும் அதிகமாக போகும், ஒரு சில நேரம் ரத்தமும் அதிகமாக போகும், ரெண்டும் கலந்தும் வரும். இது நரக வேதனை கொடுக்கக்கூடிய நோயில் ஆசன பௌத்திரமும் ஒன்று.